இலங்கை தமிழர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட கிங்டம் படம் திரையிடப்பட்ட தியேட்டரை முற்றுகையிட்டு படத்தை நிறுத்த சொல்லி கிங்டம் பட பதாகைகளை போலீசார் முன்னிலையிலேயே கிழித்தெறிந்து நாம் தமிழர் கட்சியினர் அதிரடி காட்டியுள்ளனர். தமிழர்களை இழிவுபடுத்துற மாதிரியே காட்சியை வச்சுட்டு தமிழ்நாட்டில் எப்படி சம்பாதிக்க முடியுது உங்களால? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நான் என்னன்றா இப்போ நாங்கள் போயிடுவோம். காட்சி ஓடிச்சுன்னு வச்சுங்களா, 4 பேர்ல 10 பேர் எவன் டிக்கெட் எடுத்து கொண்டு வரான்னு தெரியாது, ஸ்க்ரீனை கிழிச்சிருவாங்க. அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். தமிழ்நாடு அரசு தயவு செய்து அந்த படத்தை வெளியிட விடாம தடை செய்யணும். இல்லைன்னா நான் தேட்டர் முட்டுக்கிட்டு எப்படி ஒரு காட்சி ஓடுதுன்னு பார்ப்போம். நீ எத்தனாயிரம் போலீஸ் குடிச்சுடுற தேட்டர் வாசல், நீ எத்தனாயிரம் போலீஸ் குடிச்சு போடுவ? நீ அதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு கூடாது. இது பல தடவை கோரிக்கை வச்சு நாங்கள் அறிக்கை விட்டோம். நேருக்கான அந்த மாதிரி ஊடகவியலாளர் சந்திச்சு சொன்னோம், தயவு செய்து மக்களின் உணவுக்கு மதிப்பு வச்சு நிறுத்துங்க. அப்புறம் திரும்ப அந்த வேலையை செஞ்சா என்ன அர்த்தம்? தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தேவர்கொண்டா நடிப்பில் கிங்டம் திரைப்படம் அண்மையில் திரையரங்குகளில் வெளியானது. இப்படத்தில் இலங்கை தமிழர்களை குற்றப்பரம்பரை போல மிக தவறாக சித்தரிக்கும் வகையில் காட்சி அமைப்புகள் இடம்பெற்றிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் ராமநாதபுரத்தில் உள்ள ஜெகன் திரையரங்கை முற்றுகையிட்டு காவலர்கள் முன்னிலையிலேயே தியேட்டரில் வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை கிழித்தெறிந்து அதிரடி காட்டியிருந்தனர். மேலும் இதேபோல் திருச்சி சோனாமீனா திரையரங்கை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தினர். அதோடு கடலூர் மாவட்டத்திலும் போராட்டம் நடத்தினர். இப்படி தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் இப்படம் திரையிடக்கூடாது என நாம் தமிழர் கட்சியினர் போராடி வருகின்றனர். கிங்டம் திரைப்படத்தில் ஈழத் தமிழர்களை குறித்து அவதூறான காட்சிகள் இருப்பதாக கூறி இத்திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் இத்திரைப்படத்தை உடனே நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் குரல் கொடுத்து வருகின்றனர். மேலும் திரையரங்க வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கிங்டம் திரைப்படத்தின் பதாகைகளையும் அகற்றி அதிரடி காட்டி உள்ளனர். அதன் பின்னர் திரையரங்கு தரப்பில் பதாகைகளை அகற்றி விடுவோம், திரையரங்க உரிமையாளர்களிடம் பேசி திரைப்படம் நிறுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கிறோம் என கூறியதன் அடிப்படையில் அவர்கள் திரையரங்கை விட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சரவணன் தெரிவிக்கையில், தமிழகம் முழுவதும் இத்திரைப்படத்தை உடனடியாக திரையரங்குகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் எனவும், திரையரங்க வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்ற வேண்டும் எனவும், அப்படி இல்லை என்றால் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் கூறினார். மேலும் தமிழக அரசு இத்திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கைகளை அடுத்து இத்திரைப்படத்தின் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டது. மேலும் திரையரங்க வளாகத்தில் இருந்த பேனர்களை திரையரங்க ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். நாம் தமிழர் கட்சியினர் தியேட்டரை முற்றுகையிட வந்ததை அடுத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர்.